பிரைஸில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக இந்த மாலை வெள்ளிலையும் சில வார்த்தைகள் ஆண்டு கொடுத்துருக்கிறார். நன்றிகளை தொடர்ந்து ஸ்தோத்திரிப்போம். விசுவாசிக்க பலவீனமானவர்களை சேர்த்துக்கொள்ளுங்கள். விசுவாசத்தில் பலவீனமானவர்களை நம்ம சேர்த்துக்கொள்ளணும். எப்படி ரோமர் 14:1-2 சொல்லப்பட்டிருக்குது. ஏன் நம்ம சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்னா, அவங்க விசுவாச குறைவாக இருப்பாங்க. சில டைமில் விசுவாசமாக இருப்பாங்க, சில டைம் விசுவாசத்தில் குறைவாக இருப்பாங்க. அவங்கள என்ன செய்யணுமா, தைரியப்படுத்தி நம்ம விசுவாசமாக இருந்தோம்னா, நம்மள இதயத்தில் விசுவாசம் ஊன்றி கட்டப்பட்டிருந்தால் அவங்கள நம்ம கூட சேர்ந்துடணும். அவங்கள சேர்த்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தில் ஊன்றி கட்டப்பட்டுள்ள நம்ம வரணும். அவங்கள பலப்படுத்தணும். நான் விசுவாசத்தில் இப்படி இருக்குது விசுவாசத்தில் நம்ம மேல் கொண்டு வரணும், சோர்ந்து போகக்கூடாது, எங்கள் குடும்பத்தை ரட்சி ஆண்டவரேன்னு சொல்லி ஜபத்தில் அவங்களுக்கு சேர்த்துக்கொள்ளணும். நம்மளை சேர்த்துக்கணும். ஒரு வாரத்தை என்ன செய்யணும்,